பாதுகாப்பு மற்றும் பாலின நீதி கூட்டு இயக்க சார்பில் கரூரில் நடந்த பெருந்துயர சம்பவத்தின் உண்மை அறியும் குழுவோட அறிக்கை இது. மர்க்கா சொல்லு. உண்மை அறியும் குழுவோட அறிக்கை இது. மர்க்கா சொல்லு. உண்மை அறியும் குழுவோட அறிக்கை இது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பாலின நீதி கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்தின் சார்பாக வந்து ஒரு சன் டிவியில் ஒரு இன்டர்வியூ ஒன்று பார்த்துருந்தேன். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் வந்து அதை நான் நோட் பண்ணேன். ஸோ அது என்ன அப்படிங்கிறத முழுசாக அந்த வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான். யார் பக்கமும் சாயாமல் பேசுகிறாங்க, எந்த கட்சியும் சாராத ஒரு இன்டர்வியூ இது. ஸோ ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அந்த மீட்டிங்கை வந்து ஓரளவுக்கு நான் அது என்ன சொன்னாங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கே தெரியும் இது எந்த பக்கமும் சாயாத ஒரு பொதுப்படையான ஒரு இன்டர்வியூ தான் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும். ஸோ உண்மை அறியும் குழுவோட அறிக்கை இது. ஃபஸ்ட்டு தெளிவாக இன்டர்வியூ ஸ்டார்ட் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்க யார் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு கிளியராக வந்து மென்ஷன் பண்ணாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு கிளியராக மென்ஷன் பண்ணாங்க. அங்கேயே வந்து மேக்ஸிமம் அவுட் ஆகிட்டாங்க. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அந்த கரூர் பெருந்துயர சம்பவம் அப்படிங்கிற சொல்கிற இடத்துலையே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இதை வந்து ஒரு கண்டென்ட்டாக எழுதி கொடுத்து படிக்க வச்சு கொண்டு வராங்க. ஸோ படிக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேயே நமக்கு புரிஞ்சு போச்சுங்க. அடுத்தது இந்த இன்டர்வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இவங்க தெளிவாக ஏன் வந்து பெண்கள் பாதுகாப்பு மற்றும் பாலியல் நீதி கூட்டமைப்பு மையம் ஏன் உள்ளே இறங்கியிருக்கிறாங்கன்றதுக்கான ஒரு காரணமும் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 பெண்கள் மற்றும் 10 குழந்தைகள் வந்து இந்த சம்பவத்தினால உயிரிழந்திருக்காங்க. ஸோ அதனால தான் நாங்கள் வாலண்டராக உள்ளே வந்து இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொள்ளாச்சியில் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகி அது எவ்வளோ பெரிய இஷ்யூவாக போச்சு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலை நடக்கும்போது நீங்கள்லாம் எங்கே போனீங்க? இதுதான் என்னுடைய கேள்வி. அந்த ஒரு சூழ்நிலை நடக்கும்போது அப்போது பொள்ளாச்சியில் நடந்த அந்த பெண்களுக்கு அவங்கெல்லாம் பெண்கள் கிடையாதா? இல்லை அவங்களுக்கு நடந்ததெல்லாம் கொடுமை கிடையாதா? இவங்க பேசுகிறத வச்சு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து இது வரைக்கும் பெண்களுக்கு எதிராக எந்த குற்றமுமே நடந்ததே கிடையாது. இப்போ தான் வந்து நம்ம விஜயனுடைய கூட்டத்தில் தான் வந்து பெண்கள் 18 பேரும் குழந்தைங்க 10 பேரும் வந்து செத்துட்டாங்க. அதனால் நாங்களாம் முன்னாடி வந்து கொதிச்சு எழுந்து வந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரியே தான் பேசிகிட்டு இருக்காங்க இவங்களுடைய மீட்டிங் பார்த்திங்கன்னா. எழுதி கொடுத்த கண்டென்ட்டை தெளிவாக பேசுகிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ நீங்கள் அந்த வீடியோ கிடச்சிச்சின்னா நீங்கள் போய் பாருங்கள். நல்லாவே தெளிவாக தெரியுது. கண்டென்ட் வந்து எழுதி கொடுத்து தான் வந்து அவங்க படிக்கிறாங்க அப்படிங்கிறத. ஏன்னா இவங்களாம் உள்ளே இறங்கி ஆராய்ச்சி பண்ணி பேசியிருந்தாங்கன்னா கன்ஃபார்மாக அதனுடைய வார்த்தைகள் என்ன இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க பேசியிருக்காங்க, ஒரு 4 நிமிஷம் வீடியோ வந்து பேசியிருக்காங்க. பட் அதில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கண்டென்ட்டை கொடுத்து பேசியிருக்காங்க. அடுத்தது இவங்க வைக்கிற கிளைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் வந்து லேட்டாக வந்தது தான் வந்து இந்த இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் அது அடுத்தது அவர் கூட இருக்கிற ஒரு காவலர் சொல்கிறாங்களாம் க்ரௌட் பஸ்டிங் தான் வந்து, அதாவது கூட்ட நெரிசல் அதிகமாக இருந்ததுனால தான் வந்து இந்த இறப்புக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாங்க. அதே வந்து இவங்க படிக்கும்போது பார்த்தீங்கன்னா தெளிவாக திருப்பி பார்த்து என்ன கண்டென்ட் இருக்குது, கண்டென்ட் எதனா மறந்துட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக திருப்பி பார்த்து தான் படிக்கிறாங்க. அடுத்தது ஏங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரீங்களே, ஒரு தெளிவாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர மாட்டீங்க. பள்ளிக்கூடத்துக்கு பரிச்சை எழுத போகிற புள்ள மாதிரி பேப்பர் பிட் அடிச்சு பேசிட்டு இருக்கிறீங்க. ஓகே, அடுத்தது காவலர் ஒருத்தர் சொல்கிறாராம் க்ரௌட் பஸ்டிங் தான் வந்து இந்த இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட முக்கியமான விஜய் அவர்கள் வந்து பேசட்டுமான்னு கேட்டுட்டு பேசினாங்களாமா, அதுதான் வந்து இந்த இறப்புக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை வைக்கிறாங்க இவங்க. எங்கே போய் சொல்கிறது இதெல்லாம்? அடுத்தது வந்து அம்மையார் வந்து வைக்கக்கூடிய முக்கியமான கிளைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு மக்கள் மீது பொறுப்பே கிடையாது, கூட்டத்தை கட்டி ஆள்ற அந்த ஒரு திறமையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அம்மையார் வந்து ஒரு மிகப்பெரிய கிளைம் ஒன்று வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி நடந்த மீட்டிங்கெல்லாம் அம்மையார் பார்த்தாங்களா இல்லை கண்ண முடியும் தூங்கி நின்றாங்களான்னு எனக்கு தெரியலை. ஸோ பார்க்கலன்னா போய் ஏதாவது வீடியோ இருந்தால் அம்மையாருக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் வந்து கட்சி கூட்டத்துக்கு போகிறதுனால பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறதுனால நாங்களாம் கொதிச்சு எழுந்து வந்து அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் ஒன்று நடந்துச்சு. அந்த மீட்டிங்கில் வந்து பெண்கள் கலந்துக்கவே இல்லை. டாடா ஏஸில் வந்து ஆட்டு மந்தைகளை ஏற்றின்னு வர்ற மாதிரி ஏற்றின்னு வரவே இல்லை. தலைக்கு 200 ரூபா 300 ரூபா 500 ரூபா, ஏன் 1000 2000
அதெல்லாம் வந்து உங்கள் கண்ணுக்கு தெரியவே இல்லை மேடம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு தானாக வந்து மக்கள் வந்து சேர்ந்து கூட்டம், இது மக்களாக வந்து சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க, ஒரு புதுசாக ஒரு தலைவர் வந்து உள்ளே வராங்க அப்படின்னும் போது நீங்கள் உடனே கொதிச்சு எழுந்து வந்துடுவீங்களே மேடம். ஸோ பாருங்கள். அடுத்த கிளைம் வந்து பார்த்தீங்கன்னா, விஜயண்ணா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வரல, ரைட் சைடில் தான் வந்துச்சு. ஸோ ரைட் சைடில் வந்து யூட்டன் எடுத்து நிற்கும் போது தான் வந்து கிராமத்து சைடில் பெண்கள் வந்து ஓரமாக நின்றுருப்பாங்க ஒரு கும்பலாக. அப்படி நிற்கும்போது விஜயண்ணா வண்டி வந்து திரும்பி நிற்கும்போது தான் கூட்டம் மேலே ஏற ஆரம்பிச்சிருச்சு, க்ரௌட் அதிகமாகிடுச்சு. அதில் நசுக்கி ஒரு இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு கிளைம் ஒன்று ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனால் அதே பாயிண்ட்டை முடிக்கும்போது எப்படி முடித்தாங்க தெரியுங்களா? இவங்க வந்து அதாவது இது வந்து அவங்க வண்டி வந்து நின்ன போதே நெருக்கல் ஸ்டார்ட் ஆகலையாமா. விஜயண்ணா வந்து வண்டி ஸ்டார்ட் ஆகும்போதே இது கிளம்பிடுச்சாமா, இந்த க்ரௌடு வந்து கிளம்பிடுச்சாமா, அப்போவே வந்து இந்த அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சாமா. நான் கேட்குறேன், வண்டி லெஃப்ட்டில் போகலை ரைட்டில், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், காவல்துறை சொல்லியிருப்பாங்கல்ல, காவல்துறை வந்து நீங்கள் சொல்லியிருப்பாங்கல்ல இது தப்புங்க, இந்த இடத்துல க்ரௌடு அதிகமாக இருக்குது, இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சரியான வழியில் போங்க, இல்லை வழியை மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை சொல்லியிருப்பாங்கல்ல. அதையும் மீறி வந்து இவங்க வந்து அந்த காவல்துறையை மீறி வந்து இவங்க வந்துடுவாங்களா, இல்லை காவல்துறை தான் விட்டுருவாங்களா அப்படி வர்றதுக்காக? என்ன மேடம் பேசுகிறீங்க? என்ன கிளைம்? அப்போ நீங்கள் என்ன கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல காவல்துறையே இல்லை, அவருங்க காவல்துறை வந்து அந்த இடத்துல வேலையே செய்யலைன்ட்டு நீங்கள் கிளைம் பண்ணுறீங்களா? இவங்க வந்து ஒரு 2 பாயிண்ட்டை கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிட்டாங்களா. அடுத்தது கடைசியாக முடிக்கும்போது என்ன சொல்லி முடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாணவர் தேர்தல், அதாவது ஸ்கூல் லெவலில் வந்து எலெக்ஷன் நடத்துங்க, ஸ்கூல் காலேஜ் லெவலில், அப்போ இருந்தே வந்து ஒரு நாலேஜ் வந்துச்சு அப்படின்னா அது வந்து இப்போ பின்னாடி ஒரு தலைவர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வழி என்னன்றது அவங்களுக்கு தெரிய வரும். அதனால் ஸ்கூல் காலேஜ் லெவலில் வந்து எலெக்ஷன் நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக இவங்க பேசின அந்த ஒரு 3-4 நிமிஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கே ஆரம்பித்து எங்கே போய் எங்கே முடித்தாங்கன்னே தெரியலை. ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, பெண்கள் பாதுகாப்புக்காக வந்தோம் அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் முடிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் பாதிக்கிறாங்க, அதனால் நாங்கள் பேசுகிறோம் அப்படின்னாங்க. அப்புறம் நாங்களாக உள்ளே இறங்கணும் அப்படின்னாங்க. அப்போ கடைசியாக மாணவர் எலெக்ஷனில் வந்து கொண்டு வந்து அவங்களுடைய உரை வந்து முடிச்சிட்டாங்க. ஸோ இதுலேருந்தே உங்களுக்கு தெரியுது இவங்க என்ன ரேஞ்சில் பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக இவங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, ஆனால் சரியான வழியில் ப்ரிப்பேர் பண்ணலை. அதுதான் இவங்களுடைய பெரிய மைனஸாக போச்சு, நம்மக்கிட்டையும் மாட்டிக்கிட்டாங்க. ஹலோ மேடம், நீங்கள் பேச வந்தது விஜய் சாரை பற்றி குறை சொல்ல வந்திருக்கிறீங்க. மாணவருக்கு எலெக்ஷன் வேணுமா வேணாமா, இல்லை ஸ்டூடெண்ட் எலெக்ஷன் நடத்தணுமா வேணாமான்றதை நீங்கள் வந்து அதை பற்றி பேச வரல, கண்டென்ட்டை மறந்து வேற எங்கேயோ போயிட்டுருக்கிறீங்க மேடம். நல்லா தெளிவாக வாங்க, கண்டென்ட்டுக்குள்ளே வாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்களுடைய உரை முடிஞ்சது, அவங்களுடைய பேச்சு முடிச்சுட்டு இன்னொருத்தர் வந்து பேச வராங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா எடுத்த உடனே ஆறுதலெல்லாம் சொல்லிவிட்டு ஆழ்ந்த இரங்கலெல்லாம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பேச வராங்க. இதே மாதிரி இன்னொரு நடிகருடைய மீட்டிங் வந்து நடந்துச்சாமா. அப்போ வந்து பவுன்சரை தூக்கி போட்டாங்களா. ஆக்சுவலாக இந்த மீட்டிங் தான், இதை வந்து கண்டென்ட் அவங்க சரியாக கொடுக்கலன்னு நினைக்கிறேன். சரியாக தெளிவாக அவங்களுக்கு கண்டென்ட்டை புரிய வைக்காமல் விட்டுட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ப்ராப்ளம் ஆச்சு இல்லையா, நம்ம அந்த ஒரு மாநாட்டில் வந்து ஒரு பையன் வந்து மேலே ஏறி அவங்க கீழே தூக்கி போட்டு லைக் அது ஒரு இஷ்யூ ஆச்சு இல்லையா. அதைத்தான் இவங்க அம்மையார் வந்து சொல்ல வராங்க. மாதிரி ஆயிடுச்சு. அது இல்லை, இன்னொரு பெரிய ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, அந்த மாநாட்டில் பாதிக்கப்பட்ட பையன் வந்து இவங்க சங்கத்துடைய மெம்பராமா. நான் கேட்குறேன், இவங்க சங்கத்துடைய மெம்பராக இருக்கும் பட்சத்தில் அன்றைக்கே ஏன் மேடம் நீங்கள்லாம் கொதிச்சு எழுந்து ஏன் மேடம் வரல? இவ்வளோ நாள் கழித்து இன்றைக்கி வந்துருக்கிறீங்க. அன்றைக்கே உங்கள் சங்கத்துடைய மெம்பர் தானே மேடம், உங்கள் சங்கத்துடைய மெம்பர் தானே மேடம் பாதிக்கப்பட்டார். நீங்கள் ஏன் மேடம் அன்னைக்கு நீங்கள் கொதிச்சு எழுவல, இன்றைக்கி வந்து கொதிச்சு எழுந்திருக்கிறீங்க? நெக்ஸ்ட்டு இவங்க அடுத்து வைக்கக்கூடிய கிளைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கட்சி மீட்டிங்கோ ஒரு கட்சி மாநாடு நடக்கிற இடத்துல வந்து போலீஸ்காரங்களை உள்ளே விடாதீங்க, போலீஸ்காரங்களை அவங்கள சரி பண்ணுறதுக்கு விடாதீங்க, அந்த பொறுப்பை வந்து கட்சியில் இருக்கிறவங்களே எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, நல்ல விஷயந்தான். நாங்கள் வந்து 10,000-20,000 பேரை கொண்டு நாங்களும் மாநாடு நடத்தணும், அந்த இடத்துல நாங்கள் வந்து கட்சிக்காரங்க, அதாவது எங்களுடைய அமைப்பு சார்ந்தவங்களே வந்து நாங்கள் பண்ணிக்குவோம், மாநாடு பெருசாக போலீஸ்காரங்களை உள்ளே விட மாட்டோம், நாங்களே பண்ணிக்குவோன்னு சொல்கிறாங்க. நீங்கள் நடத்தின மாநாடு ஏதாவது ஒன்று இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க, நாங்களும் பார்க்குறோம். தென் அடுத்தது இன்னொரு கிளைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க மறுபடியும் வேற எங்கேயோ கொண்டு போனாங்க ட்ராக்கை. நாங்கள் எந்த கட்சிக்கும் பேச மாட்டோம், நாங்கள் எல்லா கட்சிக்கும் பொதுவானவங்க, லைக் அந்த மாதிரி ட்ராக்கை கொண்டு போனாங்க. ஓகே, அடுத்தது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த அம்மையார் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேசினவங்க வந்து மாணவர் எலெக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து முடிச்சுட்டு போனாங்க பார்த்தீங்களா. அடுத்தது வந்து இந்த அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா, கட்சியில் யாரும் எல்லோரும் வந்து சாப்பாடு வேணுமா தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே, அது வந்து மாநாடு நடத்துகிறவங்க செய்யக்கூடிய ஒரு வேலை தான். ஆனால் இது மாநாடு இல்லை மேடம், ரோட் ஷோ. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது ரோட் ஷோ, மாநாடு கிடையாது.
அடுத்தது இதெல்லாம் முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா கடைசி அடுத்தது 8:45 கிளம்ப வேண்டிய விஜய் வந்து ஏன் லேட்டாக கிளம்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், 3 மணிலேருந்து 10 மணி வரைக்கும் தான் வந்து அங்கே வந்து ரோட் ஷோ நடக்கிறதுக்கான பர்மிஷன். அப்போது அவங்களுக்கு தெரியாதா என்ன டைமில் கிளம்புனாங்க, எந்த டைமுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. தென் அதே மாதிரி மற்ற இடங்களில் மற்ற வேலைகள் எல்லாம் பார்த்துட்டு அவங்க வந்திருக்காங்க. சரி, ஓகே, லேட் ஆனது, ஓகே, லேட் ஆச்சு, தப்பு நடந்துருச்சு. இதை மட்டுமே நீங்கள் காரணமாக எடுத்துனே நீங்கள் எந்த கட்சியுமே சாரல, நாங்கள் குறைய யாரையும் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசின இந்த இன்டர்வியூ மீட்டிங் ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஜயை வந்து அப்போஸ் பண்ணுற மாதிரி மட்டும்தான் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்களே தவிர இதில் எங்கேயாவது ஒரு இடத்துல பொதுப்படையாக நாங்கள் பேசியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை காட்டுங்க மேடம். இந்த மீட்டிங்கில் நீங்கள் பேசுனது சரின்னு நான் ஏற்றுக்கிறேன். அடுத்தது இவங்க வச்ச கிளைம் தான் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு கிளைமு. இந்த கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். பெரம்பலூரில் வந்து இவர் லேட்டாக வந்தாருன்னு சொல்லிட்டு இவங்க வந்து மீட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. சேம் நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இதே பண்ண வேண்டியது தானே கரூர்லேயும். லேட்டாக வந்தவங்க மீட்டிங்கை கேன்சல் பண்ணால் நாங்கள் மீட்டிங் சரி நீங்கள் மீட்டிங் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்க சைட்லேருந்து ஒரு ஆர்டர் வந்து இல்லை காவல்துறை சைட்லேருந்து ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா அதையும் மீறியா நடத்த போகிறாங்க. மீட்டிங் கேன்சல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போக மாட்டாங்களா? இல்லை அப்போ பெரம்பலூர் பக்கம் வந்து போனவங்க இப்போ போக மாட்டாங்களா? என்ன மேடம் பேசுகிறீங்க? இந்த இன்டர்வியூ ஃபுல்லாக பார்த்த உடனே எனக்கு தோணுற ஒரே ஒரு விஷயந்தாங்க. என்னென்னா, இப்போ மேக்ஸிமம் என்னுடைய இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. மேக்ஸிமம் யாருடைய இந்த இமேஜஸ் வந்து கிளிப்பிங்கில் பேக்ரவுண்டில் ஓடிட்டுருக்குன்னு நல்லாவே பார்த்துருப்பீங்க. இப்போ நான் சொல்கிறேன், நான் வந்து எந்த கட்சியும் சார்ந்து பேசலைங்க. நான் வந்து யாருக்கும் நான் சப்போர்ட் பண்ணியெல்லாம் பேசவே இல்லைங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பொதுப்படியாக தான் பேசிகிட்ருக்கேன். ஸோ இதுதான் இப்போ நீங்கள் இந்த வார்த்தைக்கு உங்களுக்கு என்ன மனசில் தோணுதோ அதுதான் அங்கேயும் நடந்திருக்கு. ஸோ உண்மை வெளியே வரும். இன்றைக்கி சிபிஐ இறங்கியிருக்காங்க, நிறைய நியூஸஸ் வந்துட்டுருக்கு. நான் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ முடிஞ்சால் நான் ட்ரை பண்ணி என்ன டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணிவிட்டு நான் அடுத்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து யார் மேலேயும் குறை இருக்குதுன்னு நான் சொல்ல வரல. பட் என்ன தப்பு நடந்துச்சு அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சால் அடுத்தது அவங்க மக்கள் வந்து முடிவெடுக்கிறதுக்கு ஒரு நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஸோ தப்பு யார் செஞ்சாலுமே, தப்பு எந்த பக்கம் இருந்தாலுமே தண்டனை என்பது கிடைக்கும்.